இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். கூட்டணி பங்குலாம் கேட்கல, ஸ்ட்ரைட்டாவே பாஜக சார்ந்தவங்களுக்கு 3 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும். அது பாஜக சேர்ந்தவங்களா இல்ல பாஜகவை சார்ந்தவர்களுக்கு 3 மினிஸ்டர். தேமுதிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதிமுக மேல. அது ராஜ்யசபா சீட்டா எங்க நம்ப வச்சு கழுத்து இருக்கு எடப்பாடி. ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்ப சசிகலா நிலைமை என்ன தெரியல. இப்ப சமீப காலமா சசிகலா புரட்சி தலைவியோட ஆட்சி வரணும், நாங்க தான் உண்மையான அதிமுக பேசுறாங்க. இரண்டாவது அதிமுக தான் வெற்றி பெறும் நினைக்கிறாங்க. ஆனால் எக்காலத்தையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவங்களும் இப்ப அவுட் தான். ராமதாஸ் இங்கே வந்தால் திருமாவளவன் வெளியே போயிடுவாருங்கிற பேச்செல்லாம் இருக்குல்ல, அதில் ராமதாஸ் வருவது இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே இல்ல. அவர் வந்தால் திருமாவளவன் இதுக்கு ஒன்னும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச்சு இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே எடுபடுது. எடப்பாடி அமித்ஷாவிடம் கெஞ்சியது இதுதான். 50 இடம் கொடுப்பதில் இப்ப சிக்கல் தீர்ந்து போய்விட்டது. முன்னாடி எல்லாம் டிமாண்ட் பண்ணாங்கல்ல, நாங்க கொடுக்க மாட்டோம் பண்ண மாட்டோம்னு, அப்படிலாம் கிடையாது. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் கலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி, அதில் இப்போ பாமக சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் அவசரமாக டெல்லி போனார் எடப்பாடி பழனிசாமி. அங்கே செய்தியாளர்களை சந்தித்தார். அதுக்கப்புறம் அமித்ஷாவை சந்தித்ததுக்கப்புறம் என்ன நடந்தது? ஆனால் அவர் சொல்கிறது தமிழக அரசியல் நிலை குறித்து பேசணும், தமிழக அரசியல் குறித்து பேசணும் அப்படிங்கிறாரு. தகவல் பல்வேறு தகவல் வருது. கூட்டணி நேரம் சேர்த்துங்க, ஏன் சேர்க்கணும், லேட் பண்ணுறீங்க அப்படின்லாம் கேட்டால் சொல்கிறாங்க. இல்லை, அவர் பேசுனதில் நீங்கள் 3 விஷயத்த முதல்ல உறுதியாக நம்பலாம். ஒன்று, யாரை சேர்த்துக்க மாட்டோம் அப்படிங்கிறத வெளியே சொன்னார். நாங்கள் ஓபிஎஸை பல தடவை சொல்லிட்டோம், சேர்த்துக்க மாட்டோம். சசிகலாவை பல தடவை சொல்லிட்டோம், சேர்த்துக்க மாட்டோம். தினகரன் விஷயத்தை கேட்கும்போது தினகரன் பேரை சொல்லலை, ஆனால் மற்ற கட்சிகள் வரலாம். ஏன்னா தினகரன் இன்னொரு கட்சியை சார்ந்தவர், அவருக்கு அதிமுகவும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ தினகரனை உள்ளே சேர்ப்பதில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அது இவர் சேர்க்குறாரோ இல்லை என்டிஏ கூட்டணியில் பாஜக சேர்க்குதோ அது விஷயம் வேறு. இப்போ ஓபிஎஸ்சியும் சசிகலாவும் சேர்க்கல. ஒன்று முக்கியமாக டெல்லிக்கு எதுக்கு வர சொன்னாங்க? இப்போ தானே அமித்ஷா வந்துட்டு போனார், ஏன் வர சொன்னாங்க? இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் அமித்ஷா பேசிட்டு போனார். என்ன, 50 இடங்கள், ஏற்கனவே 55 இடங்கள் சொன்னாங்க, 50 இடங்கள் கண்டிப்பாக வேணும், அதில் மாற்றம்லாம் கிடையாது. அதை விட முக்கியமாக இப்போ டெல்லிக்கு வந்தப்புறம் சொன்னது தான் எடப்பாடிக்கு பெரிய அதிர்ச்சி. நாங்கள் அந்த கூட்டணியில் எங்களுக்கு 3 அமைச்சர். கூட்டணியில் பங்குலாம் கேட்கல, ஸ்ட்ரைட்டாகவே பாஜக சார்ந்தவங்களுக்கு 3 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கணும். அது பாஜக சேர்ந்தவங்களா இல்லை கூட்டணிக்கிறா? பாஜகவை சார்ந்தவர்களுக்கு 3 மினிஸ்டர் இது கொடுக்கணும். என்டிஏ கூட்டணி அவங்க தானே, அவங்க மற்றவங்களுக்கா கேட்பாங்க? இருக்காங்கல்ல. இப்போ நீங்கள் தானே சொன்னீங்க, தினகரன் சொன்னீங்க. இல்லைங்க, தினகரன் பாருங்களேன், வேற கட்சிகள் வரலாம் பாருங்களா. இப்போ இபிஎஸோட சேர்ந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சி ஆ பிரிவு, அன்புமணி பிரிவு. நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சின்னு சொல்லாதீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி பிராக்கெட்டில் ஆனா பிரிவு அதான் வந்திருக்கு. அவரும் 17 இடம் கேட்டு வந்திருக்காரு, அது வேற. அவங்களுக்காகலாம் இவர் கேட்க மாட்டார். இவங்களுக்காகலாம் அமித்ஷா மந்திரி சபையில் இடங்களுக்கெல்லாம் தேவையில்லை. பாஜகவிற்கு 3 மினிஸ்டர் கொடுக்கணும், 50 சீட்டு வேணும். அதில் வேணால் நாங்கள் ஒரு 7 சீட்டு டிடி தினகரன் கொடுத்துக்குறோம், அவ்வளோதான். அது நாங்கள் பார்த்து கொடுத்துக்குறோம், 5 7 கொடுத்துக்குறோம். டிடிவி தினகரன் மட்டும்தான் அவங்க சேர்த்துக்கிற மாதிரி, மற்றவங்களாம் நீங்கள் தான் பேசிக்கணும். இப்போ நீங்கள் அன்புமணிகிட்ட எத்தனை சீட்டு வாங்குறீங்களோ அது உங்களுடைய சாமர்த்தியம். தேமுதிக இப்போ பாருங்கள் 18 இடம் கேட்குறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே தேமுதிக கடுமையான கோபத்தில் இருக்காங்க அதிமுக மேல. அது ராஜ்யசபா சீட்டா ஏமாத்துனாங்கல்ல. ஏங்க நம்ப வச்சு கழுத்து இருக்குல்லையா எடப்பாடி? கையெழுத்து போட்டு தான் கொடுக்கல, வார்த்தை சுத்த வேணாமான்னு கேட்டாங்க. நாங்கள் இது வரைக்கும் சொன்ன சொல் காப்பாற்றினாங்க எல்லாரும். நாங்கள் எழுதி வாங்கியிருக்கணும், தப்பு பண்ணிட்டோம், எடப்பாடிகிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கணும், கொடுக்கல. அதனால இப்போ வர எலெக்ஷனில் பாருங்களேன், வர்ற எலெக்ஷனில் 18 எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும், ஒரு எம்பிக்கு கொடுக்கணும், எழுதி கொடுக்கணும். அப்போ எனக்கு தெரிஞ்சவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க, தேமுதிகவை சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா 50 இடங்களை பாஜக கேட்குதுனாவே உங்களுக்கு பெரிய இடம் போயிடும். இன்னும் சில உதிரி கட்சிகளுக்கெல்லாம் இவங்க கொடுத்தாகணும். எப்படியும் ஒரு 170 இடங்களில் போட்டியிடணுங்கிற இடத்துல இருக்காங்க, அப்போ தான் மெஜாரிட்டி. ஆனால் நீ எத்தனை இடம் வேணாலும் போட்டியிடு. இப்போ அமித்ஷா சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, நீ எத்தனை இடம் வேணாலும் போட்டியிடாது விஷயம் வேறு. நீ மெஜாரிட்டியே சீட்டு ஜெயித்தாலும் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு 3 மினிஸ்டர் கொடுக்கணும். இது
கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறத அங்கே கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இப்போ எடப்பாடி சொன்னது என்னென்னா, கூட்டணி ஆட்சியை எங்கள் கட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, அதிமுக தொண்டர்கள் வந்து கொந்தளிப்பாங்க, அதை மட்டும் விட்டுருங்களேன் அப்படிதான் கேட்டு 50. இப்போ எப்படின்னா 50 சீட்டு கூட கொடுத்துட்றேன். முன்னாடி ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்க, 20 தான் கொடுப்போம்னு வந்தாங்க. இப்போ 50 இடங்கள் கொடுப்பது கூட இப்போ எடப்பாடி ரெடி. மந்திரி சபையில் இடம் கேட்காதீங்க, டிமாண்ட் எப்படி கொண்டு போகிறாங்க. அப்போ மந்திரி சபையில் 3 பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ டிஃபால்ட்டாக அமித்ஷா சொல்லியாச்சு, கொடுத்தா ஆகணும் வெற்றி பெற்றால். அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. இப்போ வந்து டிடிவி தினகரனை சேர்ப்பதற்கும் பிரச்சனை இல்லை, அவங்க சேர்த்துக்கிறட்டும். ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் நான் சேர்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து பாஜக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை எனக்கு தெரிஞ்சு ஏற்றுக்கொண்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரொம்ப தெளிவாக வெளியே வந்து சொன்னார் இபிஎஸ். அதாவது அவங்க 2 பேரையும் நாங்கள் எக்காலத்திலும் சேர்க்க மாட்டோம். ஏனென்றால் அவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தா பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னா, இப்போ வந்து அதிமுக மீட்பு அப்படின்னு ஒரு குழு வச்சுருக்காரு. அந்த குழு வந்து நாங்கள் அந்த குழு சார்பில் நிற்கிறோன்னு கூட சேர்த்துக்குவாங்க. இவர் அதிமுகவை கிளைம் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இன்னொரு சிக்கல் இருக்குது. ஏன் நான் சேர்த்துக்க மாட்டேன் சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து ஓபிஎஸோடு இருப்பவர்கள் எல்லாம் ஒருத்தராக கலந்துக்கிட்டு இப்போ திமுக போய் சேர்றாங்க. இப்போ கூட சமீபத்தில் சுப்புரத்னம் முன்னாள் எம்எல்ஏ, அவரெல்லாம் ஓபிஎஸோட பெரிய விசுவாசி. அவர் டிவி டிபேட்டில் தான் அவர் தானே வருவார். ஓபிஎஸ்ஸுக்காக பேசிக்கொண்டே இருந்தார், டிபேட்டில் பேசினார். அவர் நல்ல ஒரு இன்டலெக்சுவல் பர்சன் தான். அவர் ஏன் டிஎம்கேல போய் சேர்ந்தார்? ஏன்னா அங்கே அவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு, ஓபிஎஸ்ஸை என்டிஏ கூட்டணியில் சேர்க்க போகிறது இல்லை. ஓபிஎஸ்ஸுடைய இது முடிஞ்சிருச்சு எனக்கு தெரிந்து. இனி ஓபிஎஸ் வந்து விஜயோட தான் போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு கூட பாருங்களேன், செங்கோட்டையனுக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறார் ஓபிஎஸ். அது நட்பின் அடிப்படையில் சொல்லதான் நீ சொல்லுவீங்க. ஆனால் செங்கோட்டையனுக்கு ஓபிஎஸ்க்கு ஒரு நட்பு இருக்குல்ல. இந்த குருபூஜையில் கூட, தேவர் குருபூஜையில் கூட சந்திச்சுக்கிட்டாங்க, அந்த காரில் பயணம் பண்ணாங்க. அப்போ வாய்ப்புகள் என்னென்னா, விஜயோட கட்சியிலோட கூட்டணி கூட சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு கட்சியில் இணையலைன்னா கூட அவர் தான் அதிமுக மீட்பு தானே, அதிமுக மீட்பு குழு தானே வச்சுருக்காரு. அந்த மீட்பு குழு சார்பில் விஜயோட போய் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏற்கனவே நான் என்டிஏ கூட்டணி வெளியே வந்துட்டேன்னு சொன்னார். இப்போ அந்த ஒரு சிக்கல் இருக்கிறது. இப்போ சசிகலாவோட நிலைமை என்னன்னு தெரியல. இப்போ சமீப காலமாக சசிகலா புரட்சி தலைவியோட ஆட்சி வரணும், நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு பேசுகிறாங்க. இரண்டாவது அதிமுக தான் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் எக்காலத்தையும் சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களும் இப்போ அவுட்டு தான். ஏன்னா அவங்க தன்னை பொதுச் செயலாளராக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் இந்த 2 பேரும் இபிஎஸ் சேர்க்கல. ஒருத்தர் கட்சியை கைப்பற்ற பார்க்குறாரு, இன்னொருத்தர் வந்து நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்கிறாப்புல. அப்போ 2மே வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய டிமாண்டு தானே, த்ரெட்டு தானே. இது தேவையில்லாமல் வந்து எடப்பாடிக்கு வந்து உடைய அந்த இடத்த வந்து நீங்கள் வந்து இது கிராஸ் பண்ணுறீங்க. அதனால் 2 பேரையும் சேர்க்க அவர் விருப்பம் இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிட்டார். அன்புமணி எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அங்கே தான் கூட்டணியும் உறுதிப்படுத்திட்டார். இப்போ ராமதாஸுடைய நிலைமை என்ன? அது கூட்டணி வைக்காமே வெற்றி பெற முடியாது இல்லைங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, அன்புமணி இருக்கிற கூட்டணியில் ராமதாஸ் வரப்போகிறது இல்லை. அது 100% உறுதியாக நீங்கள் நம்பலாம்ல. இப்போ அன்புமணி இருக்கிறது இப்போ என்டிஏ கூட்டணியில். இப்போ என்டிஏ கூட்டணியுடைய கதவு ராமதாஸுக்கு மூடியாச்சு, சரியா? இப்போ இருப்பது திமுகவும் விஜய் தான், அல்லது இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இந்த 3 கட்சி தான் இருக்குது. நாம் தமிழர்கிட்ட போக மாட்டார். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் விஜயை நாங்கள் வலுப்படுத்துவோம் சொல்லிட்டுலாம் ஒரு முட்டாள்தனமான முடிவை ராமதாஸ் எடுக்க மாட்டார். அவருக்கு இருக்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே தான். இப்போ இன்றைக்கி சொல்லியிருக்காருங்க, திமுக ஆட்சி நல்லாட்சின்னு இன்றைக்கி பேசியிருக்காரு. திமுக நல்லாட்சி செய்கிறது ராமதாஸ் சொல்லியிருக்காரு. போதுமே, இது திமுகவுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ இந்த கதவை நோக்கி நகர்கிறாருன்னு தான் அர்த்தம். இன்னொன்று இருக்கிறது, இப்போ எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளும் பேசியிருந்தோம். ராமதாஸ் இங்கே வந்தால் வந்து திருமாவளவன் வெளியே போயிடுவாருங்கிற பேச்செல்லாம் இருக்குல்ல. அதில் ராமதாஸ் வருவது இப்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலே இல்லை. அவர் இன்னைக்கு வந்து மனமுடைந்து போயிருக்கிறாரு. அவர் வந்தால் திருமாவளவன் வந்து இதுக்கு ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேச்சு இன்னைக்கு கூட்டணிக்குள்ளே எடுபடுது. ஏன்னா ராமதாஸுடைய ஆதரவு வாக்குகள் திமுக கூட்டணிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, குறைந்தது ஒரு 10 இடத்த நம்ம ராமதாஸ் அவர்களுக்கு கொடுத்து இங்கிட்டு வச்சுக்குவோம், அந்த வன்னியர் சமூக வாக்களை நம்ம திமுக கூட்டணிக்கு பெற்றுக்கொள்ளணும். இதுக்கு வந்து விசிகா வந்து எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நிலைமை அப்படி இல்லை. மாம்பழ சின்னத்தில் ஒன்றும் அவங்க போட்டிடுற மாதிரி தெரியல. ஏன்னா சின்னமே முடக்கப்படக்கூடிய வாய்ப்பு தான் நிறையா இருக்குது. இன்றைக்கி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி
அன்புமணி பிரிவு, ராமதாஸ் பிரிவு அப்படின்னு போயிடுச்சு. அப்போ சின்னம் முடக்கப்பட்டுரும். சின்னம் முடக்கப்பட்டால் அவர்கள் ஒன்று சுயேட்சை சின்னத்தில் தான் அவங்க போட்டியிடணும், இல்லைன்னா திமுக சின்னத்தில் போட்டியிடணும். அங்கே வந்து தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிடணும். இப்போ இந்த நிலைமையில் வந்து இதை பார்க்க மாட்டாங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, எடப்பாடிக்கு உள்ள நெருக்கடி தான் இப்போ ரொம்ப முக்கியமானது. என்ன சொல்லியிருக்காங்க, 18 விழுக்காடு எங்களுக்கு பாஜகவுக்கு வாக்கு இருக்கிறது. நேற்று போய் அமித்ஷாவை சந்திக்கும் பொழுது அமித்ஷா சொன்னதாக வந்த செய்தி என்னன்னா, 18 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சிக்கு இங்கு இன்னைக்கு வாக்குகள் இருக்கிறது. அப்படி என்றால் குறைந்தது 50 இடங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். ஒன்று, இது டிமாண்ட்லாம் இதெல்லாம் பண்ணல, ரிக்வஸ்ட்லாம் பண்ணல, தெர் இஸ் எ டிமாண்ட். இதுதான் முடிவு. 50 இடங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். 3 மினிஸ்டர்ல ஒரு அமைச்சரவையில் 3 அமைச்சர் பதவி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டார். இப்போ வந்து இதை இனி எடப்பாடிக்கு முடிவு பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதை மறுக்கிறதுக்கெலாம் ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் கவனித்து பாருங்கள், இந்த கடந்த 6 மாதங்களாக நீங்கள் பார்த்தா தெரியும். 6 மாதங்களுக்கு முன்பு அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வைக்கிற காலகட்டத்தில் எப்படி எடப்பாடி பேசினார்? அதிமுக ஆட்சி, அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க, முன்னால் பாஜக நிர்வாகிகள்லாம் யாருமே வரக்கூடாது, நயினார் நாகேந்திரனை தான் நான் வச்சுக்குவேன், பேசுவேன், இப்படி என்னுடைய தலைமையில் தான் எல்லாமே நடக்கணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கி வந்து மாறி அமித்ஷா சொல்கிற முடிவை ஏற்றுக்கொள்ள இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கல்ல. இன்றைக்கி நீங்களே கவனிங்க, நடக்கின்ற எல்லா முடிவுகளையும் எடுப்பது யார்? எடப்பாடியா? அமித்ஷா தான். இதுவா முன்னாடி காலகட்டம் இருந்துச்சு? ஜெயலலிதா காலத்தில் இப்படியா இருந்தாங்க? இப்போ திமுகவோட வந்து ஒருவேளை இப்போ வந்து பாஜக கூட்டணி வைத்தால் இப்படியா முடிவு எடுத்திருப்பாங்க? அப்போ முடிவு எடுக்கிற இடத்துல இன்னைக்கு எடப்பாடி இல்லை, அதை கொடுக்கறதை ஏற்றுக்கொள்ள இடத்துல இன்னைக்கு எடப்பாடி இருக்கிறார். அதுவும் அவங்க வந்து கேட்கல, வர சொல்லி சொல்கிறாங்க. நேற்று போய் கூட போகும்போது கூட என் மோத்த நல்லா பார்த்துக்குங்க, நாங்கள் தான் போகிறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் வீர வசனம் தான். ஆனால் நிலைமை என்னவென்றால், இன்னைக்கு வந்து அமித்ஷா எடுக்கிற முடிவைத்தான் இன்னைக்கு அமுல்படுத்தக்கூடிய இடத்துல இன்னைக்கு அந்த என்டிஏ கூட்டணி இருக்குது. எடப்பாடிக்கு எந்த பவரும் இல்லை. அதை உணர்ந்து தான் இன்னைக்கு சுப்ரத்தனம் போன்றவர்கள்லாம் நொந்து போய் இனி அதிமுகவோட ஓபிஎஸ் சேரக்கூட முடியாதுன்னு நினச்சி ஓபிஎஸும் வேஸ்ட்டு, எடப்பாடியும் வேஸ்ட்டுன்னு போகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க இன்னைக்கு எல்லாருமே. 50 இடங்கிறது இப்போ சேர்ந்து அன்புமணி, பாமக, பாஜக, இன்னும் கூட்டணி கட்சிகள் எல்லாமே சேர்த்து தான். இல்லை தெளிவாக சொல்லியிருக்காங்க. டிடிவி மட்டும்தான் இன்க்ளூசிவ். பாருங்களேன், டிடிவி கூட்டணியே இல்லைங்க இப்போது. ஏன்னால் வந்து உங்களுக்கு டிடிவி வந்து எடப்பாடி ஏற்றுக்கல, எடப்பாடி டிடிவி ஏற்றுக்கல. நீங்கள் ஓபிஎஸும் சசிகலாவும் வேறு கேட்டகரி விடுங்க, டிடிவியவே வந்து எடப்பாடி ஏற்றுக்கல தான். ஆனால் தனியாக கட்சி வச்சுருக்காரு. அதனால் நாங்கள் அவரை சேர்த்துக்கிறோம், எங்களுக்கு வந்து தென்னகத்தில் இருக்கின்ற வாக்குகள் வேணும், முக்குளத்தூர் சமூக வாக்குகள் வேணும்னு பாஜக நினைக்கிறாங்க. நாங்கள் வந்து தென்னகத்தில் போட்டி போட்டால் அவங்களுடைய சமூக வாக்குகள் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இப்போ டிடிவியை சேர்த்துக்கிட்டாவே உங்களுக்கு வந்து எடப்பாடி இது சசிகலாவும் ஓபிஎஸ் உடைய கம்யூனிட்டி எல்லாம் சேர்ந்தது தான் டிடிவி பின்புலம். இப்போ இன்னொரு விஷயம், இந்த 50 இடங்களுள் 7 இடம் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஆனால் மற்றவங்க நினைக்கிற மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவங்க பொறுப்பு இல்லை. அது இபிஎஸ் தான் கொடுக்கணும். தேமுதிக வந்தால் இபிஎஸ் தான் கொடுக்கணும். வாசனுக்கு இபிஎஸ் தான் கொடுக்கணும். கிருஷ்ணசாமி வந்தாருன்னா அவருக்கு இபிஎஸ் தான் கொடுக்கணும். அதெல்லாம் அவர் பார்த்துக்கணும். அவர் தான் வந்து இங்கே தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி தலைவர் அவர் தான். எங்களுக்கு ஒதுக்கிடுங்க 50 சீட்டு டிமாண்ட். நாங்கள் வேணால் டிடிவிக்கு ஒரு 5ஓ 7ஓ கொடுத்துக்குறோம், ஒத்து வந்தாருன்னா. டிடிவி கவலையை விட்டுருங்க. ஏன்னா இப்போ டிடிவியை பற்றி நீங்கள் பேச வேண்டாம், அவர் வேறு கட்சிக்காரர், எங்களுடைய ஆதரவாளர். உங்களை வேணால் பிடிக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு அவருக்கு ஏழா பொருத்தமாக இருக்கலாம், ஏழரையாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஓபிஎஸை பற்றி சசிகலா பற்றி சொல்கிறீங்க, அது ஓகே, அது உங்கள் உட்கட்சி விவகாரம். இது பல தடவை அமித்ஷா சொல்லிட்டார். நாங்கள் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டாருன்னு இபிஎஸ் நேற்று சொல்கிறார். இப்போ உட்கட்சி விவகாரத்தில் தலையிடக்கூடிய உடையவர்கள் யாருன்னா இவங்க 2 பேர் மட்டும்தான். எடப்பா இது இல்லை, டிடிவி இல்லை. ஏன்னா டிடிவிக்கு கட்சி இருக்குது. இப்போ இந்த கிளாரிட்டி நேற்று முடிஞ்சு போச்சு. ஃபிக்ஸட், நீங்கள் 50 இடம் கொடுத்தே ஆகணும். அதில் முக்கியமாக அதிமுக வெற்றி பெற்ற பல்வேறு இடங்கள் இருக்குது. இப்போ அதுதான் இப்போ எடப்பாடி வைக்கின்ற டிமாண்ட் என்னன்னா, அந்த 50 இடம் கொடுத்துட்றேன், நீங்கள் வந்து டிடிவிக்கு வேணும் கொடுத்துருங்க. அந்த 50 இடத்துல பெரும்பாலான இடங்கள் கொங்கு பகுதி தான் கேட்குது. எந்த இடம் வேணாலும் கொடுத்துறேன் வந்துட்டாருங்க. 50 இடங்களில் பெரும்பாலான இடங்கள் கொங்கு பெல்ட்டும் தென்னகமும். இப்போ டிடிவி வந்தார் வச்சிங்களேன், அவருக்கு ஆதரவான பகுதிகள் தேனி பகுதி, மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, நீங்கள் சொன்ன மாதிரி கொங்கு பெல்ட்டு, இது எல்லாமே பெரும்பான்மையாக அதிமுகவுக்கு செல்வாக்கு இருக்கிற பகுதி தான்.
அந்த இடத்த கொடுத்துருங்க. இப்போ ஏன் இந்த 3 அமைச்சர்கள் டிமாண்ட் வைக்கிறாங்கன்னு நீங்கள் புரியணும். இப்போ எடப்பாடிக்கு என்னன்னா 50-55 கூட கொடுத்துட்றேன், ஆட்சியில் பங்கு வேணாங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ 50 இடம் கொடுத்துடல, 50 இடம் இப்போ 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 வந்து தினகரனுக்கு கொடுக்குற அந்த சீட்டை கூட சேர்த்து கொடுத்துடலாம். தேர்தலோட முடிச்சுக்குங்க, என்னை வந்து எங்களுக்கு விட்டுருங்க, என் கட்சியில் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த இடத்து தான் இன்றைக்கி நேற்று அவர் ரொம்ப கெஞ்சி இருக்கார். எடப்பாடி அமித்ஷாவிடம் கெஞ்சியது இதுதான். 50 இடம் கொடுப்பதில் இப்போ சிக்கல் தீர்ந்து போய்விட்டது. முன்னாடிலாம் டிமாண்ட் பண்ணாங்கல்ல, நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் பண்ண மாட்டோம்னு, அப்படிலாம் கிடையாது. 50 இடங்கள் கொடுப்பதெல்லாம் இன்றைக்கி ஒத்து வந்துட்டாங்க. இப்போ மேற்கொண்டு வந்து அன்புமணியை சேர்த்து விட்டது யார்? எடப்பாடியா? மேலிருந்து வந்து உத்தரவு தானுங்க. அமித்ஷா வந்துட்டு போனார், மேலிட உத்தரவு அமித்ஷா அன்புமணியை கொண்டாந்து சேர்த்துச்சு. அதுக்கு நீங்கள் தான் கொடுத்துக்கணும். இந்த பார்கிங்க்கெலாம் நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் 17 கொடுக்குறீங்களா 10 கொடுக்குறீங்களா அதை பற்றி எங்களுக்கு தெரியாது. ராஜ்யசபா எம்பி கொடுக்குற அது அவங்கள நீங்கள் பேசிக்கணும். ஆனால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்துடணும். இப்போ நீ ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவை பற்றி பேசுகிறீங்கல்ல, அது ஓகே, ஏன்னா அவங்க வந்து உங்களை உள்கட்சி விவகாரம், அது உங்கள் விருப்பம். இப்படி ஒரு கிளாரிட்டியை நேற்று கொடுத்துட்டாங்க. இதில் ஒன்றும் முடிவெடுக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை, இதுதான் டிசிஷன். ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 2 பேரும் அங்கே போயிட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ ஓபிஎஸ் திமுக வருவாரா, இல்லை எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு, இல்லை நான் இருக்கிற வரைக்கும் அதிமுக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருப்பாரா? ஓபிஎஸ் வந்து சில நாட்களுக்கு முன்பாக முதல்வர் வந்து நடைப்பயிற்சிக்கு போகும்போது போய் பார்த்தாரு, 2 தடவை பார்த்தாரு, வீட்டில் போய் பார்த்தாரு. அது என்ன அர்த்தம்? அப்போவே ஒரு மாதிரி சலசலப்பு வந்தது. என்ன காரணம் அப்படின்னா, பாஜக வந்து எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்கட்டும். இது பாருங்க, முன்னாள் முதல்வர், முன்னாள் ஒருங்கிணைப்பாளர், அவர் போய் வந்து முதல்வரை பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவர் போய் அங்கே சேர்ந்தால் நமக்கு பின்னடைவாயிடும், அந்த நெருக்கடியை கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் 2வது பிரதமரை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை பாஜக உருவாக்கி கொடுக்கல. ஓபிஎஸ் போய் சந்திக்க முடியல. நேனார் நாகேந்திரனே சொன்னார், என்ன சொன்னால் சந்திப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணி செஞ்சு கொடுத்துருப்பேனேன்னு. ஆனால் அவருக்கான சந்திப்புக்கான வாய்ப்புகள் இல்லை. அமித்ஷா வர்றாரு, போய் ஓபிஎஸ்ஸால் சந்திக்க முடியல. அப்போ என்டிஏ கூட்டணியில் அவர்கள் இல்லை. இப்போ ஓபிஎஸ் வந்து என்டிஏ கூட்டணியில் கிடையாதுங்க, அது அவங்க பார்த்துக்கிட்டோம். எடப்பாடி ஆச்சு ஓபிஎஸ் ஆச்சுங்கிற இடத்துக்கு பாஜக நகர்ந்து விட்டது. இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கின்ற பிரச்சனை என்னன்னா, அதிமுகவில் சேர முடியாது, என்டிஏ கூட்டணிகளை இடம் இல்லை. அதுக்கு மேலே நீங்கள் போனால் பாஜகவுடைய சின்னத்தில் ஒரு இடம் 2 இடம் கொடுப்பாங்க, அது இன்னும் அவருக்கு பின்னடைவு. இப்போ அதனால் அவருக்கு இருக்கிற வாய்ப்பு திமுக அல்லது விஜய். திமுகவில் சேர மாட்டார். என்ன காரணம்? ஏற்கனவே திமுக தீய சக்தின்னு சொல்லிட்டு வளர்ந்த ஆட்கள் அவங்கெல்லாம். இப்போ மற்றவங்க போயிட்டாங்க, இதே சொன்ன ஆட்கள் தான் இப்போ வந்து ஓபிஎஸோட இருந்தவங்கலாம் போய் சேர்ந்துட்டாங்க. இப்போ இதே ஓபிஎஸ் சேருவதற்கு ஒன்றும் தடையெல்லாம் கிடையாது. இப்போ ஓபிஎஸ் போய் முதல்வரை பார்த்து நான் சேர்ந்து விடுகிறேன் என்றால் திமுக தடையாக போட்டு விடும், ஒன்றும் கிடையாது. ஆனால் செங்கோட்டையே நெருக்கடி கொடுக்குறாரு, இங்கே வந்துருங்கன்னு. ஓபிஎஸ்ஐ நீங்கள் தாவேக்கால சேர்த்துக்குவோம், அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குலாம் நகர்த்துறாங்க. இப்போ இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஓபிஎஸ் உடைய அரசியல் வாழ்வே முடிந்து விட்டது, நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இன்றைக்கி வந்து மற்றவங்க மாதிரி இல்லைங்க. இப்போ சுப்ரத்தின மாதிரி ஆட்கள் வந்து அங்கே போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் திராவிட கட்சியை விட்டு இன்னொரு திராவிட கட்சியில் போயிட்டேன்னு சொல்லிக்குவாங்க. பட் ஓபிஎஸ் போன்றவர்கள் போனால் அது இன்னும் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவு தான். திமுகவுடைய வெற்றி இன்னும் பிரகாசமாக போயிடும். அதை தடுப்பதற்கு இபிஎஸ் தயாராக இல்லை போன்னு நினைக்கிறார். ஏன்னா அவரை பொறுத்தவரை முழுமையாக அதிமுக என்னோட கட்சி, அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டார். அவர் ஓபிஎஸ் ஒரு வேளை சுயமாக ஒரு கட்சி ஆரம்பித்து கூட்டணிகள் வந்தாலும் வந்து விட்டு போகட்டும், தேவை இது மாதிரி தினகரன் மாதிரி, அப்படித்தான் அந்த இடத்துக்கு நகர்ந்து நேற்று பேசியிருக்காங்க. காங்கிரஸில் என்ன சார் நடக்குது? அவங்க வந்து திமுக கூட்டணி உறுதியோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டணி தொடர்ந்து இருக்கிறதுனால நாங்கள் வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயே சில பேர் வந்து திமுக கூட்டணி வேணாம், தாவேக்கா போகலாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிறவர் சொன்னதுக்கப்புறம் அது ரொம்ப பேசுபொருளாக இருந்துச்சு. நான் என்ன கேட்குறேன், பிரவீன் சக்கரவர்த்தி யார் உண்மையிலேயே? உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது, முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. எந்த காங்கிரஸ் மேடையில் தமிழ்நாட்டில் பிரவீன் சக்கரவர்த்தி தோன்றி பெரும் பேச்செல்லாம் பேசினார், என்ன கருத்து சொன்னார்? காங்கிரஸ் கமிட்டியுடைய காரிய கமிட்டி அல்லது முதல்வரை சந்திக்க போகிற குழுவில் பிரவீன் சக்கரவர்த்தி இருந்தாரா? இதே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய அந்த குழு போய் வந்து முதல்வரை சந்திக்கும் போது இவர் போனாரா? இல்லையே. டெல்லியில் போய் ராகுல் காந்தியை வந்து
திரு ஸ்டாலின் அவர்கள் சந்தித்த போது அந்த குழுவில் வந்து இவர் வந்து பேசினாரா? அல்லது தமிழ்நாட்டுடைய மேற்பார்வையாளராக இருக்காரா? அல்லது அவருக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்துருக்கா? ஒன்றுமே இல்லையேங்க. ராகுல் காந்தியுடைய நண்பர். ராகுல் காந்தியுடைய நண்பர்னா அப்போ என்ன பொறுப்பு உங்களுக்கு? நீங்கள் என்ன முடிவு எடுக்க முடியும்? தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவரே இந்த விஷயத்த சொல்லிட்டாரு, தலைமை தான் முடிவெடுக்க போகுதுன்னு. இவர் என்ன சொல்கிறார்? பிரவீன், தொண்டர்களுடைய குரலாம். நீ முதல்ல யாருன்னே தெரியாதம்மா, நீ யார், என்ன இதில் பொறுப்பில் இருக்க, அதுவே தெரியாது. தொண்டர்களுடைய குரல். இதே மாதிரி தான் அவர் விருதுநகர் எம்பி பேசுகிறாரு, மாணிக் தாகூர். அவராவது ஒரு எம்பி, அவர் யார் உடைய ஆதரவில் வெற்றி பெற்றார்? 4000 ஓட்டில் வெற்றி பெற்றார். எப்படி வெற்றி பெற்றார்? இவர்கள் எல்லாம் திடீர்னு எப்படி ஞான உதயம் பண்ணி 5 வருஷத்துக்கு அப்புறம் பேசுகிறாங்க? ஏன் பாராளுமன்ற தேர்தலில் ஏன் பேசலை? 2024 பாராளுமன்ற தேர்தல் நடந்துச்சுல, அவர் தானே வேட்பாளர், விருதுநகர் வேட்பாளர். ஏன் அப்போ பேசலை? ஏன் இப்போ பேசுகிறாங்க? இதுக்கு எல்லாத்துக்குமே உள்நோக்கம் இருக்கிறது. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதை வந்து இந்த திமுக கூட்டணியை கலகலத்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இது ஒரு டிமாண்ட் பண்ணி சீட்டு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு ஸ்ட்ராட்டஜியா. இப்போ வந்து நான் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி சிலர் பேசுகிறதும், அல்லது வந்து கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்னு சிலர் பேசுகிறதெல்லாம் டிமாண்டு கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கான என்ன முகாந்திரம் இருக்கிறது அப்படிங்கிறத இவங்க பார்க்கல. அதனால தான் இவங்களை யாரும் கண்டுக்கல, யாரும் பெருசாக எடுத்துக்கல. இப்போ வந்து திமுகவில் போன்றவர்களே இது யாருமே சட்டம் பண்ணலை. இப்போ இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பேசுனது யாராவது சட்டம் பண்ணி பதில் கொடுத்தாங்களா? அவர் பேசுறதுக்கு யாருமே பதில் கொடுக்கல. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது யாருன்னு. இப்போ யாரோ ஒரு இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இவருக்கு எப்படி மீடியாவில் இவ்வளோ வெளிச்சம் கொடுக்குறாங்க? பிரவீன் சக்கரவர்த்திக்கு எதுக்கு மீடியாவில் வெளிச்சம்? அந்த கேள்வி நான் கேட்குறேன்ல. கொடுத்த வாக்குறுதியில் முழுமையாக நிறைவே 555 வாக்குறுதிகளா? கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்துச்சு. அதில் 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றது அவங்க லிஸ்ட்டு போடுறாங்கல்ல. நீங்கள் லிஸ்ட் போடுங்க. இன்னொன்று, கூட்டணியில் இருந்து கொண்டு இதை இப்போ கேட்குற நேரமா, பேசுகிற நேரமா? இந்த 5 வருடங்களாக நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. இது எல்லாமே திட்டமிட்டு இந்த கூட்டணியை வந்து கலகலத்து போக செய்கின்ற ஒரு சதி வேலைகள் தான். ஆனால் இப்போ எனக்கு என்ன வருத்தம் தெரியுமா? இப்போ நான் கேட்ட கேள்வியை வந்து காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கேட்டிருக்கணும். பிரவீன் சக்கரவர்த்தி யாருங்க, எங்களுக்கே தெரியாதுங்கன்னு சொல்லியிருக்கணும். ஏன் பத்திரிகையில் அவர் பேசலை அப்படிங்கிறது எனக்கெல்லாம் ஒரு கேள்வி. அவர் யாருன்னே தெரியாது. அவர் என்ன மயிலாப்பூர்லேயும் அல்லது வந்து திருவல்லிக்கேணியில் இருந்த ஒருத்தர் நபர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுது. அவ்வளோதான் தெரியுது. இவர் இன்னொரு குருமூர்த்தியோட இன்னொரு சாடை, அவ்வளோதான். இதை வேலை பார்க்குறவங்க இங்கே வந்து என் மீடியாவில் பேசணும். அப்போ நியாயமா இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான டிமாண்டை அவர் யார்கிட்ட போய் சொல்லியிருக்கணும்? ராகுல் காந்திகிட்ட போய் சொல்லணும், கார்கிட்ட போய் சொல்லணும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகையை கூப்பிட்டு போய் உட்கார்ந்து பேசணும். சந்திச்சாங்களா? என் கேள்வி அதுதான். செல்வ பெருந்தகையும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் சந்திப்பு நடந்ததா பேப்பரில் செய்தி வந்ததா? எதுவுமே இல்லையே. அப்போ இது வந்து வேண்டுமென்றே ஒரு அவதூறையோ அல்லது வந்து ஒரு சர்ச்சையை கிளப்பி ஒரு கூட்டணிக்குள் வந்து ஒரு ஆசையை தூண்டி இதை கலகலத்துக்கு போகக்கூடிய வைக்க வேலையை பண்ணுறாங்க. இதுதான் இதை நம்ம கண்டுக்க தேவையில்லை. ஆனால் ரொம்ப தெளிவாக திமுக முடிவு பண்ண கூட்டணிகளில் பாருங்கள், யாருமே சட்டம் பண்ணலை. பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றி யாருமே பேசலை, நம்ம தான் பேசுகிறோம். டெல்லி காங்கிரஸ் தலைமை சொல்லி தான் அங்கேருந்து ஒரு சிக்னல் வந்து தான் இவங்கெல்லாம் அப்படி பேசுகிறாங்க. என்ன கேட்குறேன், அப்படி சிக்னல் வந்தால் ஏற்று செல்வ பெருந்தகையே பேச மாட்டாரா? நான் கேட்குற கேள்வி. இதுக்காக பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் ஆள் அனுப்புவாங்களா? இங்கே இருக்கின்ற கரூர் எம்பி பேச மாட்டாங்களா? அவங்க தான் விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாங்களே. அதான் சொல்கிறேன். அப்போ அது வேற ட்ராக் வேற போயிட்டு இருக்கு. இங்கே ஒரு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில தலைவர் இருக்காரு, துணைத் தலைவர்கள் இருக்காங்களே, அவங்க ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாங்களே, அதெல்லாம் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அதை விட காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு மேற்பார்வையாளர், மேலிட பொறுப்பாளர், அவர் பேர் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவர் ஒன்றும் பெருசாக பேசலை. ஆனாலும் அவர் வந்து செல்வ பெருந்தகையை வைத்து கொண்டு பேசினார். கூட்டணிலாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோன்னு. ஆனால் இவர் யாருன்னே தெரியாத ஒருத்தரை வந்து பிரவீன் சக்கரவர்த்தின்னு ஊடகங்கள் ஊதி பெருசாக்குறது என்பது கூட இது ஒரு பின்னாடி அரசியல் தான். இவர் யாரும் இல்லை. அப்போ என்ன செஞ்சுருக்கணும்? ராகுல் காந்தி பிரவீன் சக்கரவர்த்தியை தமிழ்நாடுடைய மேலிட பொறுப்பாளராக போட்டிருக்க வேண்டியதானே? நான் கேட்குறேன். அப்படி போட்டு அவர் பேசியிருந்தாருன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இப்போ இது எல்லாமே சில பேர் பேசுகிற மாதிரி தான், ஏதோ டிமாண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி பேசுகிறது. இதெல்லாம் பழைய யுக்திங்க, பழைய யுக்தி. இதெல்லாம் வந்து திமுகவுக்கு தெரியாதா? இந்த யுக்திலாம்
கொஞ்ச நாள் அடங்கிடுவாங்க. நீங்கள் இப்போ தேர்தல் கூட்டணி அறிவிப்பு வந்ததுக்கப்புறம் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி ஊர்லேருந்து காலி பண்ணி போயிடுவார். அவ்வளோதான். அவங்க ஒன்றும் களத்துக்கு வர போகிறது இல்லை. கருத்துக்களை பார்க்க சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.